வணக்கம் மக்களே. ஃபேமிலிஸு அந்த வார்த்தை வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஏன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கொடுவை அன்பு அப்படிங்கிற ஒரு பையன், ஒரு 15 வயசு பையன் நினைக்கிறேன். அந்த பையன் வந்து நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது ஒரு ஒன் வீக் ஒரு 10 days முன்னாடியே வந்துருச்சு. அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், பட் வேணான்னு விட்டுருந்தேன். ஏன்னா அந்த பையன் பண்ண ஸ்கேமோட பெரிய ஸ்கேம்லாம் யூடியூப் மூலியமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட், யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபாரஸ்ட் அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்கேம், க்ரௌட் ஃபண்டிங், அது இன்னும் அப்படியே இருக்குது. அது என்னன்றது தெரில. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் நிறையா நடந்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த பையன் ஸ்கேம் பண்ணிட்டான், சரி அந்த பையன் ஏதோ பண்ணியிருக்கான், சின்ன பையன், ஓகே அப்படின்னு. ஆனால் அந்த பையன் அதுக்கடுத்து 2 வீடியோஸ் போட்டிருக்கான். 2 வீடியோஸுமே அதை நியாயப்படுத்தி பேசுகிறான். ஃபஸ்ட்டு வீடியோஸில் அவன் கொஞ்சம் பொங்கியிருக்கான். எல்லோரும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லோரும் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, நீங்களாம் பண்ணலையா யூடியூப்பில் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த விஷயத்தையும் இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா எதுக்கு நான் கார் வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் கார் வாங்குறதுக்காக புக்கு தான் பண்ணேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தான் காசு வாங்கினேன், அவங்களுக்குலாம் நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான். ஸோ என்னென்னா யூடியூப்பில் ஸ்கேம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஸ்கேம்ஸ்லேருந்து நம்ம தான் நம்மளை வேற வச்சுக்கணும். ஸோ யார் காசு கேட்டாலும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்கள் எப்படி உழைச்சி எப்படி முன்னேறணும் அப்படின்றத பாருங்கள், அந்த விஷயத்துக்காக. ஸோ ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருப்பான். நீங்கள் உங்களோட இதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். ஏமாந்துட்டு நான் ஏமாந்துட்டேன், என்னைய கொடுமை அன்பு ஏமாத்தினாரு, பிளாக் ஃபாரஸ்ட் ஏமாத்தினாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். தேங்க்யூ மக்களே. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக்.